அடே கடோத்கஜா, சிறுவனே, உன்னுடைய யுத்த திறமைகளை என்னிடம் காட்டு. என்னோடு யுத்தம் செய், வா. யார் அது? சூதபுத்திரன் கர்ணனா? வீரப்பரியா பேடியே, உன்னுடன் யுத்தம் செய்வதை நான் அவமானமாக கருதுகிறேன். தேரோட்டியான உன்னுடன் பீமனின் புத்திரனான நான் யுத்தம் செய்வதா? வெட்கக்கேடு. அடே அரக்க மூடனே, நீ அறிவற்றவன் என்பதை நிரூபித்து விட்டாய். இன்றோடு நீ ஒழிந்தாயடா. யார் ஒழிவது, யார் அழிவது இன்றே பார்த்து விடலாம். வா. நீ சூதபுத்திரனாய் இருந்தாலும் வீரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் வீரத்தை இந்த உலகத்திற்கு நான் பறைசாற்றுகிறேன். வா, என்னோடு யுத்தம் செய். வா. தேவேந்திரா, இந்த அரக்கன் மீது சக்தி ஆயுதத்தை பிரயோகிக்கும் அனுமதியை எனக்கு கொடு. கடோத்கஜா, நீ விஸ்வரூபம் எடுத்து மண்ணில் விடு. உன்னால் இன்னும் பலரை அழிக்க முடியும். ஐயோ, நம் படைகள் பாதி அழிந்து விட்டதே கர்ணா. அந்த கடோத்கஜன் அழிந்தானே, அதைக் கண்டு நிம்மதி கொள். கடோத்கஜா, மகனே கடோத்கஜா, உனக்கா நேர்ந்தது மரணம்? என்னால் நம்ப முடியவில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் கடோத்கஜா? பீமா, கலங்காதே. கடோத்கஜன் வீர சொர்க்கம் அடைந்திருக்கிறான். அடே கர்ணா, நாளைய யுத்தத்தில் நான் உன்னை கொல்லவில்லை என்றால் நான் பீமா, ஆத்திரத்தில் சபதம் எடுக்காதே. நீ இடும்பியை மணந்தபோது வியாசர் உனக்கு உரைத்ததை நினைவில் கொள்.
இந்த திருமணம் சாதாரண மானிட திருமணம் போன்றதல்ல. இத்திருமணத்தின் நோக்கம் தேவ ரகசியம். உன் மருமகள் இடும்பியையும் பேரன் கடோத்கஜனையும் நீங்கள் பிரியும் காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு ஆபத்து நேரும்போது நான் துணை நிற்பேன். கடோத்கஜன் பிறப்பின் லட்சியம் ஈடேறியது. கர்ணனை அர்ஜுனன் கொல்வான். கர்ணன் சக்தி ஆயுதத்தை பிரயோகித்ததன் மூலம் அர்ஜுனன் உயிருக்கு ஒரு ஆபத்து குறைந்து விட்டது. அதை எண்ணி மகிழ்ந்து கொள். சொல் சஞ்சயா, யுத்த களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்னும் அந்த அரக்கன் கடோத்கஜன் என் புத்திரர்களை கொன்று குவித்துக் கொண்டுதான் இருக்கிறானா? இல்லை அரசே, கவலை வேண்டாம். அந்த காட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. எப்படி எப்படி அவனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று கூறினாயே? உண்மைதான். ஆனால் கர்ணன் கடோத்கஜனை கொன்றுவிட்டான். ஆஹா ஆஹா, அற்புதம் செய்து விட்டான் கர்ணன். அரசே, இதில் மகிழ்வதை விட வருந்துவதற்கு காரணம் இருக்கிறது. வருந்துவதா? ஏன் ஏன் அப்படி கூறுகிறாய்? ஆம் அரசே, கர்ணன் கடோத்கஜனை எவ்விதம் வதம் செய்தான் என்பதை தாங்கள் அறியவில்லை. சொல், எப்படி கொன்றான்? கர்ணனின் பெரும் பலமான சக்தி ஆயுதத்தை கொண்டு கடோத்கஜனை கொன்றுவிட்டான். ஐயோ, என்ன கூறுகிறாய் சஞ்சயா? சக்தி ஆயுதம் ஒரு திவ்யாஸ்திரமாயிற்றே. அது கௌரவ சேனைக்கு பெரும் பலமாயிற்றே. ஒரு தனி அரக்கனை கொல்ல இந்த மாபெரும் சக்தி ஆயுதத்தை வீணடித்து விட்டானே கர்ணன். ஐயோ! இல்லையேல் அந்த கடோத்கஜன் கௌரவ சேனையை உருத்தெரியாமல் அழித்திருப்பான். வேறு வழியில்லை. எல்லாம் மாய கண்ணன் செய்யும் சூழ்ச்சி. நாளுக்கு நாள் கௌரவ சேனையின் பலம் குறைந்து கொண்டே போகிறது. நான் என்ன செய்வேன்? தங்களுடைய நட்பே பகையானதே. அந்த பகை வஞ்சமாக உங்கள் உயிரையே குடித்து விட்டதே. ஐயோ! நான் அன்று என் கணவனை இழந்தேன், இன்று தங்களையும் இழந்தேன். ஏன் இந்த உலகில் நான் வாழ வேண்டும்? உத்திரை, அப்படி இனி ஒரு முறை சொல்லாதே. உன் வயிற்றில் குரு வம்சத்தின் குலவாரிசு வளர்கிறது. உன்னாலே இந்த வம்சம் தலைக்கப் போகிறது என்பதை மறந்து விடாதே. அரசே, துரோணரை கொல்வதற்கென்று உங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தீர்கள். ஆனால் இன்று அதே துரோணரின் கரங்களால் மரணித்து கிடக்கிறீர்களே, அதை என்னால் தாழ முடியவில்லை. அம்மா, அழாதீர்கள். அப்படி என்னை அழைக்காதே. நீயும் ஒரு வீரனா? உன் தந்தையை பாரடா, பார். தன் வாழ்நாள் முழுவதும்
வெறுத்த சத்ருவின் கையால் மரணித்து கிடக்கும் அவலத்தை பார். இதற்காகவா உன்னை பெற்றார்? சொல் சொல் சொல். திரௌபதி, உன் மௌனம் என்னை அச்சுறுத்துகிறது. நீ தந்தை மீது பேரன்பு கொண்டவள் அல்லவா? ஏன் உன் கண்களில் இருந்து கண்ணீர் உதிரவில்லை? ஏன் உன் நெஞ்சு பதறவில்லை? உன் பிறப்பின் லட்சியம் துரோணரை கொல்வதுதானே? ஆமாம். ஆனால் என்ன நடந்திருக்கிறது பார்த்தாயா? தன் எதிரியின் மரணத்தை காண வேண்டும் என்று துடித்த தந்தை இறந்து விட்டார். இப்போது சொல், உன் பிறப்பை எண்ணி நீ வெட்கப்படுகிறாயா இல்லையா? எதற்காக தலை குனிகிறாய்? நீ பிறந்த நோக்கத்தை மறந்து விட்டாய். யுத்தக்களம் புகுந்த நோக்கத்தை மறந்து விட்டாய். நீ உயிரோடு இருந்தும் இறந்த சடலத்திற்கு ஒப்பானவனாக இருக்கிறாய். இந்நிலையில் இறந்த நம் தந்தையை நினைத்து அழுவதா அல்லது உன் செயலற்ற தன்மையை நினைத்து அழுவதா? நீ சொல். திரௌபதி, உன் கணவர்களின் வெற்றிக்காகத்தானே நான் யுத்தம் செய்கிறேன். என் பிறப்பின் லட்சியம் அதிலே அடங்கியுள்ளது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் கணவர்கள் குருபக்தி நிறைந்தவர்கள். குருவிற்காக நம் தந்தையை சிறைப்பிடித்து அவரது காலில் விழ வைத்தவர்கள். அவர்கள் எப்படி தங்கள் குருவை கொல்ல சம்மதிப்பார்கள்? தங்கள் குரு துரோணாச்சாரியாரை கொல்வதற்கு உனக்கு எப்படி உதவுவார்கள்? திரௌபதி, எதை கூறுவதாயினும் நேரிடையாக கூறு. இதில் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? என் தந்தை தங்களுக்காக போரில் மடிந்தார். அவரோடு அவர் லட்சியமும் மடிந்து போனது. காரணம், என் அண்ணன் தன் லட்சியத்தை மறந்து போனார். துரோணாச்சாரியார் என் சித்தப்பாவை கொன்றார். இப்போது என் தந்தையையும் கொன்றுவிட்டார். ஆனால் பாண்டவர்களாகிய தாங்கள் ஐவரும் தங்கள் குருவை தெய்வத்திற்கு இணையாக கருதுகின்றீர்கள். இதில் என் அண்ணனின் லட்சியம் எப்படி ஈடேறப் போகிறது? என் தந்தையின் சடலத்தை 10ஓடு 11ஆக சிதை மூட்டியதோடு முடிந்தது அவரது வாழ்வும் லட்சியமும். தந்தையே, இப்பொழுது நம் தந்தை மீது ஆணையிட்டு கூறுகிறேன். நாளை யுத்தத்தில் பாண்டவர்கள் எனக்கு உறுதுணையாக இல்லாவிடினும் உன் எண்ணப்படி அந்த துரோணரின் சிரசை கொய்து நம் தந்தையின் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். இல்லையெனில் அவருடன் போரிட்டு நானும் அடிவேன். அண்ணா, திருஷ்டத்யும்னன் நமக்காக யுத்த களத்தில் நின்று போராடுபவன். தன் தந்தையை இழந்த நிலையிலும் நம்மை காக்க துடிக்கின்றான். இனியும் நாம் துரோணாச்சாரியார் மீது அன்பை பொழிவது அழகல்ல. யுத்தத்தில் நாம் துரோணரை கொன்றாக வேண்டும். இல்லையேல் நம் அழிவு நிச்சயம். பீமா, துரோணர் என்ன துரியோதனன் தம்பிகளைப் போன்று எளியவர் என்று நினைத்தாயா? அவர் பரசுராமரின் தலையாய சீடர், பரத்வாஜ முனிவரின் மைந்தர், பிரம்மாஸ்திர அதிபதி. ஆனால் அவர் கையில் தனுர் இருக்கும் வரை அவரை யாராலும் நெருங்க இயலாது. அவரை எந்த பாணமும் நெருங்க இயலாது. அப்படி இருக்கும்போது அவரை கொல்வது உங்களால் இயலாது. கிருஷ்ணா, நான் குருவை மிஞ்சிய சீடன்.
ஈசனோடு சமர் செய்த எனக்கு குரு துரோணரோடு யுத்தம் செய்து வெல்ல முடியும். அப்படியா? துரோணர் பிரம்மாஸ்திரம் எய்தால் இந்த உலகமே அழிந்துவிடும். கிருஷ்ணா, என்னிடமும் பிரம்மாஸ்திரம் இருப்பதை நீ மறந்து விட்டாயா? இருக்கலாம். எல்லாம் அழிந்த பிறகு பயன் என்ன? தர்மம் தோற்கலாம், ஆனால் அழிந்துவிடக்கூடாது. அதர்மம் வெற்றி பெறலாம், ஆனால் அழிந்துவிட வேண்டும். இதுவே தர்மத்தின் வெற்றி. பாண்டவர்களாகிய நாங்கள் ஐவரும் ஒன்று கூடியேனும் குரு துரோணாச்சாரியரை அழிப்போம். நீங்கள் எல்லோரும் ஆவேசமாக சபதம் எடுக்கின்றீர்கள். ஆனால் முடிவெடுக்க வேண்டிய தர்மன் அமைதியாக இருக்கின்றானே. அவர் எங்கள் குலகுரு. என்னதான் நீ கூற வருகிறாய் தர்மா? உன் சம்மதம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காதே. அண்ணா, துரோணாச்சாரியாரை இப்போது கௌரவர்களின் பெரும் பலம். 10ஆம் நாள் யுத்தத்தில் நம் தாத்தா பீஷ்மரை வீழ்த்தியது போல் நாளை 15ஆம் நாள் யுத்தத்தில் நம் துரோணாச்சாரியரை கொல்ல வேண்டும். அதர்மத்தின் துணை நிற்கும் தர்மவான்களும் அதர்மவான்களாகவே கருதப்பட வேண்டியவர்கள் என்றுதானே நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இது சாத்தியமா கிருஷ்ணா? எது? துரோணரை கொல்வதுதானே? தர்மா, நீ முழு மனதோடு சம்மதித்தால் ஒருவேளை சாத்தியமாகலாம். சரி, அதற்கான வழியை நீயே காட்ட வேண்டும். வழக்கம் போல இந்த பொல்லாத பொறுப்பும் என் தலையில் விழுந்து விட்டதா? சரி, யோசிக்கிறேன். குலகுருவே, கௌரவ சேனையின் தளபதியே, ஆச்சாரியர்களில் சிறந்தவரே, தனுர் வேதத்தின் வித்தகரே, தங்களுக்கு என் சினம் தார்ந்த வணக்கம். என்ன துரியோதனா, இன்று வணக்கமும் மரியாதையும் அமர்க்களப்படுகிறது? தங்களை வணங்காமல் என்ன செய்வது? என் பக்கம் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கும் தங்களை துதித்து போற்றாமல் எப்படி இருப்பது? எத்தனை வெற்றி, எத்தனை வெற்றி! ஆஹா! தாங்கள் கொன்ற பாண்டவ வீரர்கள்தான் எத்தனை, தாங்கள் அழித்த பாண்டவ படைகள்தான் எத்தனை. வீரனே, இளவரசருக்கு வணக்கம். இந்த யுத்தத்தில் நீ எத்தனை பாண்டவ வீரர்களை கொன்றிருப்பாய்? அது சுமார் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கும். இதில் சிலர் தளபதியும் அடங்குவார்கள் இளவரசே. பலே பலே, நீ மாவீரன்தான். உனது வெற்றிக்கான பரிசு ஒரு சாதாரண வீரன் நூற்றுக்கணக்கான வீரர்களையும் சில தளபதிகளையும் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் தாங்கள் தளபதியாக இருப்பதுதானே. ஆஹா, இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் தாங்கள் தானே. அண்ணா, நீதான் நம் குலகுருவை மெச்ச வேண்டும். இன்றோடு யுத்தம் தொடங்கி 14 நாட்களாகிவிட்டது. நமது சகோதரர்கள் 60 பேர் கொத்து கொத்தாக மாண்டு விட்டார்கள். பாண்டவர்கள் ஒருவர் கூட மரணிக்கவில்லையே. இதுதான் நம் துரோணாச்சாரியார் தளபதியாக இருந்து யுத்தத்தை வழிநடத்தும் லட்சணமோ? துச்சாதனா, பாண்டவர்களை கொல்லவில்லை என்றால் என்ன? துருபதனை கொன்றிருக்கிறாரே, விராடனை கொன்றிருக்கிறாரே,
இது போதாதா அவர் வீரத்திற்கான சான்று? துருபதன் துரோணாச்சாரியாரின் பரம எதிரி. நம் குலகுரு அவர்க்காகத்தானே காத்துக் கொண்டிருந்தார். இன்று நம் படைகளை பயன்படுத்தி துருபதனை கொன்று வஞ்சம் தீர்த்துக் கொண்டார். விராட மன்னரோடு என்ன பகையோ யார் கண்டது? இதில் பாராட்ட என்ன இருக்கிறது? துச்சாதனா, அப்படி பேசாதே. நமது குருவின் வீரத்தையும் தியாகத்தையும் நாம் ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது. அவர் மனம் புண்படும் அல்லவா? அவர் நம் நலனையே கருதுபவர் இல்லையா ஆச்சாரியாரே? துரியோதனா, நீ என் தந்தை மீது எத்தனை பேரன்பாக இருக்கிறாய். அவரின் இக்கட்டான நிலைமையை புரிந்து கொண்டிருக்கிறாய். மற்றவரெல்லாம் தூற்ற நீ ஒருவனே அவரின் பராக்கிரமத்தை புரிந்து கொண்டிருக்கிறாய். அஸ்வத்தாமா, நீ இத்தனை மூடனாக இருப்பாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஏன் தந்தையே, அப்படி என்ன நான் மூடத்தனமாக பேசிவிட்டேன்? துரியோதனன் என்னை புகழ்கிறான் என்றா நீ நினைக்கிறாய்? அத்தனையும் வஞ்ச புகழ்ச்சி. துச்சாதனன் மனதில் உள்ள கசப்பை வெளிப்படுத்தினான். ஆனால் துரியோதனனோ என்னை புழுவிலும் கீழாக மதித்து அவமானப்படுத்தி விட்டான். அதை உணராமல் நீ அவன் பாராட்டை உண்மை என்று நம்பிவிட்டாய். குருவே, எனது பாராட்டுக்கள் பொய் என்பது உண்மை என்றால் தாங்கள் பாண்டவர்கள் மீது அதீத பாசம் கொண்டவர் என்பது உண்மைதானே? எனில் நான் துருபதன் விராடனை கொன்றதற்கு சுயநலமே காரணம் என்கிறாயா? நீங்கள் 1000 வீரர்களை கொன்று குவிக்கலாம், நான் மனம் குளிர மாட்டேன். ஆனால் பாண்டவர்களில் ஒரே ஒருவரையாவது கொல்லுங்கள், தங்கள் முன்பு மண்டி இட்டு வணங்குவேன். துரியோதனா, உன் சந்தேகத்தை போக்க நாளைய யுத்தத்தில் நான் பாண்டவர்களை கொல்வேன். பிரம்மாஸ்திரத்தை எய்தாவது நான் பாண்டவர்களை கொல்வேன். இது என் சபதம். பிரமாதம் மருமகனே, பிரமாதம். பிரமாதமாக நடித்து பிரம்மாஸ்திரத்தையே எய்ய வைத்து விட்டாயே. துரோணாச்சாரியார் பிரம்மாஸ்திரத்தை ஏந்தினால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே. இந்த உலகே அழிந்தாலும் கவலையில்லை, பாண்டவர்கள் அழிய வேண்டும். கிருஷ்ணா, எதுவும் யோசனை தோன்றிவிட்டதா? பீமா, தோன்றிவிட்டது. ஆனால் கூறுவதற்குத்தான் சற்று தயக்கமாக உள்ளது. அப்படி என்ன யோசனை கிருஷ்ணா? நீயே தயங்கும் அளவுக்கு? தாமதிக்காதே, உடனே கூறு. என் தலையே வெடித்து சிதறிவிடும் போல் இருக்கிறது. ஆஹா, குருவின் மரணத்தை நிகழ்த்த எத்தனை அவசரம், எத்தனை ஆர்வம்! அது முன்பு, இப்போது அவர் நமக்கு எதிரி. அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமானவர். சரியாக சொன்னீர்கள். கிருஷ்ணா, நீ யோசனையை கூறு.
ஒரே ஒரு பொய்யுரைத்தால் போதும். துரோணாச்சாரியார் தன் கையில் இருக்கும் தனுரை கீழே போட்டு விடுவார். பொய் உரைப்பதா? அது அநீதியாகாதா? இது ஒருபோதும் கூடாது. நன்மையின் பொருட்டு பொய்யுரைக்கலாம். பொய்யும் ஒரு வகை ராஜதந்திரமே என்று சாஸ்திரம் கூறுகிறது. அண்ணன் எப்போதும் இப்படித்தான். நீதி தர்மம் என்று துன்பத்தினை வருந்தி அணைத்துக் கொள்வார். நீ கூறு கிருஷ்ணா. அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பொய்யுரைத்தால் போதும். அடுத்த கணம் துரோணரின் வில் தானே கீழே விழும். கிருஷ்ணா, அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி ஆயிற்றே, அவனுக்கு மரணம் இல்லை என்பது உலகறிந்த விஷயமாயிற்றே. இதை துரோணாச்சாரியரும் நன்கு அறிவாரே. சிறு குழந்தை கூட நம்ப முடியாத ஒரு விஷயத்தை அவர் எப்படி நம்புவார்? அவரை நம்ப வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனால் அதற்கு இங்கிருக்கும் ஒருவர் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். யார் அது கிருஷ்ணா? வேறு யார்? உன் அண்ணன் தர்மன் தான். நானா? நான் என்ன செய்ய வேண்டும்? அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற பொய்யை நீதான் கூற வேண்டும். நான் பொய் சொல்வதா? அதுவும் என் குருவிடம் அவர் மகன் இறந்ததாக பொய் சொல்வதா? நடக்காது. அப்படி என்றால் துரோணரை கொல்வதும் நடக்காது. அந்த பொய்யை நான் சொல்கிறேன் கிருஷ்ணா. நீ சொன்னால் துரோணர் நம்ப மாட்டார். நான் சொன்னால் தான் நம்ப மாட்டார். ஆனால் நீ சொன்னால்? நான் சொன்னாலும் நம்ப மாட்டார். தர்மன் சொன்னால் மட்டும்தான் நம்புவார். அண்ணன் தர்மர் உன்னை விட உயர்ந்தவரா? அனைத்தையும் விட உயர்ந்தது தர்மம். அந்த தர்மத்தின் சுரூபம்தான் உங்கள் அண்ணன் தர்மன். ஆகையால் தர்மன் சொன்னால் மட்டும்தான் துரோணர் நம்புவார். அதர்மத்தின் வழியிலே சென்று என் குலகுருவை வஞ்சிப்பதா? நடக்காது கிருஷ்ணா, ஒருபோதும் நடக்காது. என் நாவில் ஒருபோதும் பொய் புரளாது. எனில் என்னை விட்டு விடுங்கள். எனக்கு தெரிந்த யோசனையை நான் சொன்னேன். நான் செல்கிறேன். எனக்கு உறக்கம் வருகிறது. கிருஷ்ணா, நீ கூறுவது போல் செய்வது அதர்மம் இல்லையா? நோக்கம் அதர்மமாக இருந்தால் பாதை தர்மமாக இருந்தாலும் தவறே. ஆனால் நோக்கம் தர்மமாக இருக்கும் போது பாதையை அதர்மமாக அமைத்துக் கொள்வதற்கு விதிவிலக்கு உள்ளது. நீ சொல்வது புரியவில்லையே கிருஷ்ணா. நமது நோக்கம் குரு துரோணரை கொல்வது அல்ல.
இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது நோக்கம் துரியோதனனை வீழ்த்துவது. அதற்கு தடையாக இருக்கும் துரோணரை அப்புறப்படுத்துகிறோம், அவ்வளவே. ஏன் கிருஷ்ணா, இந்த வழியை தவிர வேறு வழியே இல்லையா? இருந்தால் நான் ஏன் இப்படியொரு யோசனையை முன்வைக்கப் போகிறேன்? தர்மா, நீ என் ஏற்பாட்டிற்கு உடன்படவில்லை என்றால் துரோணாச்சாரியரை வீழ்த்துவது கனவிலும் நடக்காது. கிருஷ்ணா, இருந்தாலும் நான் ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன். சரி, நீ பொய்யுரைக்க வேண்டாம். அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்ததாக சொல். அதுவும் பொய்தானே? இல்லை, நீ கூறும் முன் பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று விடுவான். அதனால் நீ உரைப்பது பொய்யாகாது. வார்த்தை அளவில் நான் பொய் உரைக்கவில்லை என்றாலும் பொருள் அளவில் நான் உரைப்பது பொய்தானே? கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தால் காரியம் நடக்காது. யோசனை கேட்டீர்கள், சொன்னேன். பிடிக்கவில்லை என்றால் ஆளை விடுங்கள். கிருஷ்ணா, இந்த விஷயத்தில் எனக்கு குழப்பமாகவே இருக்கிறது. எதற்கும் தாத்தா பிதாமகரிடம் கேட்டு முடிவெடுக்கலாமே? அப்படியே செய்யலாம் தர்மா. கிருஷ்ணா, உன் திட்டம் பலிக்கப் போவதில்லை. ஏன்? யுத்தத்தில் பொய்யுரைக்க பிதாமகர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆம், ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது எனக்கும் தெரியும். தெரிந்துமா பிதாமகரை சந்திக்க ஒப்புக்கொண்டாய்? பிதாமகரை பற்றி நீ புரிந்து கொண்ட அளவுக்கு தர்மனை பற்றி நீ புரிந்து கொள்ளவில்லை. பொய் என்ற வார்த்தையை கேட்டதும் தர்மன் உடலில் நடுக்கம் ஏற்பட்டதை நீ கவனித்தாயா? இந்த நிலையில் பிதாமகரிடம் திட்டத்தை பற்றி தர்மனால் விளக்கி கூற முடியுமா? யோசித்துப்பார். அப்படியானால் அப்படியானால் அப்படித்தான். குந்தி, 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 நீ காணும் காட்சி என்ன? பிதாமகரின் நிலை என்ன? அக்கா, நான் பெற்ற புத்திரன் அர்ஜுனன் இத்தனை இரக்கமற்றவன் என்று நான் நினைக்கவில்லை. ஐயோ குந்தி, இப்படி ஒரு வீர மகனை நான் பெற்றதற்கு என் கருப்பை கருகி போயிருக்கலாமே. குந்தி, நம் பிதாமகரின் நிலை அத்தனை கொடூரமாக உள்ளதா? காந்தாரி, பிதாமகரே, உண்மையில் நான் புண்ணியம் செய்தவள். தங்களை இப்படி ஒரு அகோர நிலையில் காணக்கூடாது என்றுதான் நான் என்றைக்கோ
என் கண்களை கட்டிக்கொண்டேனோ என்னவோ. தாங்கள் கூறுவது உண்மைதான் அக்கா. ஆனால் பெரும் பாவம் புரிந்தவள் நான் தான். அதனால்தான் என் புத்திரன் அர்ஜுனன் பிதாமகருக்கு புரிந்த கொடுஞ்செயலை கண்ணாறு கண்டு ரசிக்கின்றேன். காந்தாரி, குந்தி, என் நிலை கண்டு கலங்க வேண்டாம். நீங்கள் காண்பதும் உணர்வதும் உண்மை அல்ல. அர்ஜுனன் எனக்கு மகத்தான உன்னத நிலையை பெற்றுத் தந்திருக்கிறார். அதை நீங்கள் உணர வேண்டும். காந்தாரி, உன் மனக்கண் முன்னே உதித்து உண்மை நிலையை உணர்த்துகின்றேன். குந்தி, நீயும் உன் புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திற. காந்தாரி, குந்தி, இது அம்பு படுக்கை அல்ல. அர்ஜுனன் எனக்கு கொடுத்த அன்பு படுக்கை. அவன் எனக்கு அருளியது அம்பினால் செய்த மஞ்சம் அல்ல, அது ஆனந்த சயன மஞ்சம். இம்மஞ்சம் என் நெஞ்சை துளைத்ததை நீ காண்கிறாய். ஆனால் அதில் அர்ஜுனன் புழிந்த அன்பை நான் காண்கிறேன். அம்புகள் பல தொடுத்து என் தேகம் துளைத்து என் குருதியை குடித்தான் உன் மைந்தன் என கதறுகிறாய் குந்தி. ஆனால் அர்ஜுனன் ஆற்றிய அருஞ்செயலை நீ அறிய மாட்டாய். அவன் விட்ட பானங்கள் என் உடலை துளைத்தது உண்மை. பெருகிய குருதி இந்த ஊன் உடலை கழுவி பாவம் போக்கியதை நான் மட்டுமே அறிவேன். நெஞ்சிலே அம்பு வாங்கி இந்த மண்ணிலே சாய்ந்தால் அவன் வீர சத்திரியன். ஆனால் முல்லை மலர் தொடுத்தது போல என் உடல் முழுக்க பானம் தொடுத்து மண்ணிலே வீழாமல் அம்பிலே என்னை நிறுத்தி என் வீரத்தை இந்த உலகிற்கே பறைச்சாற்றினான் பார்த்தன். அம்புகளை நீ முள்ளாக பார்க்கிறாய், நான் காம்புகள் தாங்கும் பூவாக பார்க்கிறேன். இந்த உலகில் எந்த ஒரு சத்திரியனுக்கும் கிட்டாத பெரும் பேரல்லவா இது? எங்களை ஆற்றவும் தேற்றவும் தாங்கள் துன்பத்தை மறைக்கின்றீர்கள் தானே? இல்லை காந்தாரி, அர்ஜுனன் தொடுத்த பானம் ஒவ்வொன்றும் என் உடலை தீண்டும் போது வலியும் ஆன்மாவை தீண்டும் போது பேரின்பம் கிட்டியதே உண்மை. இந்த உலகில் எவரும் காண முடியாத இன்பத்தை நான் கண்டேன். வலியும் வேதனையும் என் உடலை வாட்டும் என்று வருந்தாதீர். ஒருவேளை என் உடல் வேதனையில் துடிக்கலாம், ஆனால் என் ஆன்மா ஆனந்த வெள்ளத்தில் நனைவதை யார் அறிவார்? பிதாமகரே, தாங்கள் 1000 கூறினாலும் இது அடுக்குமோ? தங்களின் உடலை சல்லடை போல் துளைத்துள்ளானே அர்ஜுனன். குந்தி, நான் அவன் முன்னே சத்துருவாக நின்றேன். ஆனால் அவன் மித்துருவாக அன்பென்ற அம்பை பொழிந்தான். என் உடலில், என் குருதியில், என் நாடி நரம்பில் எங்கேனும் பகை ஒளிந்துள்ளதா என தேடி துளாவின அவன் துளைத்த அம்புகள் என் ஒவ்வொரு அணுவிலும் அன்பு பொங்கி பீரிட என பிரிய மனமின்றி என்னுள்ளே தஞ்சமடைந்தன. அர்ஜுனன் தொடுத்த அம்புகள் அவை பகையின் சாட்சிகள் அல்ல, அவன் என் மீது கொண்ட பேரன்பின் காட்சிகள். இந்த மண்ணிலே ஜனித்த நாள் முதல் என்னை அர்ஜுனன் பானங்கள் முத்தமிட்ட நாள் வரை ஒரு நாளும் நிம்மதியாய் நித்திரை கொண்டதில்லை நான். அற்றலையும் மனம் அடங்காமல் திமிரும் ஆன்மா, கொற்றவனை காக்கும் கொடை நான் என்ற செருக்கு, அத்தனையும் அற்றுப்போக வைத்தான் பார்த்தன். இன்று நிச்சலமான சஞ்சலமற்ற தெளிந்த கங்கை போல் நீர்த்து கிடக்கிறது என் ஆன்மா. இத்தனையும் பெற்ற நான் பெரும் பேறு பெற்றேன். இந்த மண்ணுலகிலே வீடு பெற்றை கண்ட மாமனிதன் நான் ஒருவனே. அத்தனைக்கும் காரணம் அர்ஜுனன் அல்லவா? பற்றுக்களை நான் துறந்தேன், எனவே என்னை பற்றாது இனி துன்பம். சென்று வாருங்கள், இந்த பெருங்கிழவனின் உடலை கொண்டு செல்ல இன்னொரு நாள் வாருங்கள். செல்லுங்கள்.